நீங்க சொன்னீங்க பொது இடத்துல கொடி கம்பு ஊன்றதுக்கு அனுமதி இல்ல, கோர்ட் ஆர்டருக்குன்னு சொன்னீங்க, எடுத்துட்டேன். ஏன் பட்டா இடத்துல நான் ஊன்றேன், யார்கிட்ட அனுமதி வாங்கணும்? ஒரு விஷயம் சொல்லுங்க. வாங்கணும்ல, நான் வாங்கல. வாங்கலைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நடவடிக்கை எடுங்க. உங்களோட வேலை என்னோட வேலை கோச்சுக்கிறாங்க. என்னன்னா இப்ப என் இடத்துல என் வீட்டு விசேஷம் நடக்குது சரிங்களா? என் வீட்டுல கொடி, அது எங்க சமுதாய கொடி சரிங்களா? சமுதாய கொடிய என் வீட்டுல நான் ஏத்துறதுக்கு யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்? பர்மிஷன் நான் யார்கிட்ட வாங்கணும்? நான் செலவைக்கல, இனிமே செலவைக்கல. நான் வாங்கிக்கிறேன். நீங்க அரசு அதிகாரி வந்து ஜாதி இல்லாம வாங்க, பொது உள்ள ஜாதியோட வச்சு வந்தீங்கன்னா கலவரம் ஆர்டர் போட்டு என்னைக்கா ஏன் ஒத்த கடையில அத்தனை கோடி இருக்கு எடுக்கலையே? ஒத்த கடை உங்க லிமிட்ல அத்தனை கோடி இருக்கு. பைபாஸ் ஓரத்துல 100 கோடி இருக்கு, எடுக்கலையே. கட்டவுட் ஊன்றதுக்கு அன்னைக்கு மூர்த்தி வந்ததுக்கு கட்டவுட் இங்க இருந்து தலைவருக்கு உண்டீங்களே, யார்கிட்ட பர்மிஷன் கட்டவுட் வைக்கிறது பர்மிஷன் கொடுங்கன்னு நான் கேட்கிறேன். யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் நான் கேட்கிறேன். ஏன் இடம் வழக்கு போட்டாலும் பரவாயில்ல, இது ஏன் இடம்? ஏன் இடம்? என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. என்ன பொது உடம்புக்காது சொந்த ஊர்ல சொந்த கொடி கம்பு போறாங்க. நீங்க சொல்லக்கூடாது, யாருமே சொல்லக்கூடாது. பட்டாத்துல எங்க பட்டாத்துல கொண்டு போறாங்க, யாரும் பொதுவாக உண்ணக்கூடாது, ரோடு உண்ணக்கூடாது. பட்டா இடம், பட்டா இடம் மிரட்டக்கூடாது. எனக்கு தெரிஞ்சது அதெல்லாம் தவறான விஷயம். அது தவறான விஷயம். கூப்பிட்டு ஒரு ஆளை கூப்பிட்டு சொந்த பிரச்சனைக்கா கோயில் கோயில் வந்து பொது பட்டாளம் கொண்டாங்க. கேட்கறேன், ஒண்ணுமே சொல்லல. நானும் கோயில கொண்டாந்து கேட்கிறேன். சத்தம் போட பிரச்சனை இல்லையா? ஒட்டக்கடையில் இருக்கு அத்தனை கொடிக்கம்மா, அதை எடுக்கல. ஊனோட தான் கஷ்டம், அது வழி தெரியும். போட்டோ பிடிக்கிற கால் வேணும், சாஞ்சிடும். அந்த அளவுக்கு என்ன பிடிக்கும். நீங்க சொன்னீங்க பொது இடத்துல கொடி கம்பு ஊன்றதுக்கு அனுமதி இல்ல, கோர்ட் ஆர்டருக்குன்னு சொன்னீங்க, எடுத்துட்டேன். ஏன் பட்டா இடத்துல நான் ஊன்றேன், யார்கிட்ட அனுமதி வாங்கணும்? ஒரு விஷயம் சொல்லுங்க. வாங்கணும்ல, நான் வாங்கல. வாங்கலைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நடவடிக்கை எடுங்க. இப்ப நீங்க போயிட்டீங்க. ஆனா நான் சொல்றேன், இப்ப நீங்க போயிட்டீங்க, நான் என் வீட்டுக்கிட்ட ஊண்டிட்டேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் கேட்கறேன், என்ன பண்ணுவீங்க? வழக்கு தானே போடுவீங்க. வழக்கு போடுங்க, எஃப்ஐஆர் போடுங்க, வழக்கு போடுங்க. நானும் கோர்ட்ல பாத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை. நான் ஒண்ணுமே சொல்லலையா? அப்படியே கோர்ட்ல என்ன கைது பண்ண சொன்னா கைது பண்ணுங்க. நான் எதுவுமே சொல்லலையா? கைது பண்ணுங்க, தாராளமா கைது பண்ணுங்க. நானும் போடுறேன். நீங்க யார் யாரு என்ன அவதூறா பேசுறீங்களோ நானும் வழக்கு போறேன். வழக்கு செஞ்சுப்போம். ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து காவல்துறை வந்து சட்டையை கழிச்சிட்டு வந்து பேசுறேன், சட்டையை கழிச்சிட்டு வாரேன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. தாராளமா பண்ணுங்க. கையெழுத்து போட சொன்னா அதாவது அவர் கையெழுத்து போட சொன்னா பாத்திரம் கழுவுடுங்க அப்படின்றது ஒண்ணுமே இல்ல. நான் என் பட்ட இடத்துல ஊன்றேன், வழக்கு போட்டா போடுங்க. கலெக்டர் வர சொல்லுங்க. நீங்க இடத்துல வேலை பாக்குறதுக்கு நீங்க யாருங்க? என் இடத்துல நான் என்ன பண்ணுவேன்? நீங்க யாருங்க? என் இடத்துல நான் செலவைக்கல. நீங்க வாங்கி கொடுத்தீங்க. தாசில்தார் வர சொல்லுங்க. தாசில்தார் யாருமே தெரியாது. அவர் எந்த ஊருக்கு வந்திருக்காரு? பஞ்சாயத்து தாசில்தார் ஜாயின் பண்ண பாருங்க. சொல்லுங்க, தாசில்தார் எப்படிக்கா பொறுப்பாவாரு சொல்லுங்க? என் பட்டா இடம், என் இடத்துல ஊன்ற, நீங்க என் இடத்துல பட்டா இருக்கு ஊன்றதுக்கு யார்கிட்ட நான் பர்மிஷன் வாங்கணும் சொல்லுங்க? நான் வாங்குறேன். பர்மிஷன் லெட்டர் கொடுங்க, நான் கொடுக்குறேன். சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். வழக்கு தானே, வழக்கு போட்டுக்குங்க. நான் வாங்கிக்கிறேன் போங்க. நீங்க சொல்லவே கூடாது. என் இடம், வேலி போடுறது என் இஷ்டம். இது என் இடம். ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன்.
நீங்க என்ன வாங்க ஆரையர் உங்களோட வேலை என்ன என்னோட வேலை நீங்க நான் தெரிஞ்சு கேட்கணும் கோச்சுக்கிறாங்க என்னன்னா இப்போ என் இடத்துல என் வீட்டு விசேஷம் நடக்குது சரிங்களா என் வீட்டில் கொடி அது எங்கள் சமுதாய கொடி சரிங்களா சமுதாய கொடியை என் வீட்டில் நான் ஏற்றுறதுக்கு யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் பர்மிஷன் நான் யார்கிட்ட வாங்கணும் நான் செலவைக்கல நான் செலவைக்கல எங்கேயுமே செலவைக்கல அது நான் வாங்கிக்கிறேன் போய் பெர்மிஷன் சரி நான் வாங்கிக்கிறேன் இப்போ நான் ஊன்றதுக்கு வழக்கு போட்டுக்கணும் இப்ப நான் ஊன்றதுக்கு நீங்க வழக்கு போட்டுருக்கீங்க நான் ஒண்ணும் மேல நான் வேணா எல்லாத்தையும் வர சொல்றேன் எல்லாத்தையும் வர சொல்றேன் ரோட்ல வச்சு கூட பேசிக்கிறோம் நீங்க அரசு அதிகாரி வந்து ஜாதி இல்லாம வாங்க பொது உள்ள ஜாதியோட வச்சு வந்தீங்கன்னா கலவரம் ஆர்டர் போட்டு என்னைக்கு ஆர்டர் போட்டு இத்தனை நாள் எங்க போனீங்க நீங்களா என்ன போனீங்க கொடியை புடுங்குறீங்க 3 மாசம் ஆச்சுல கோர்ட் ஆர்டர் போட்டு கொடிக்கம்போ இத்தனை நாள் எங்க போனீங்க உங்ககிட்ட முதல்ல சொல்லிட்டோம்ல எனக்கு வரலக்கா போன் வரலக்கா நேர்லயே பார்த்து சொன்னேன்ல நான் எடுத்து நீங்க தான் எடுத்துக்கீங்களா இன்னைக்கு எடுத்த மாதிரி அன்னைக்கு எடுத்துக்கோங்க தானே நீங்க இன்னைக்கு வந்த மாதிரி அன்னைக்கு வந்திருக்க வேண்டியதானே ஏன் பட்டா அதனால நாங்க இன்னைக்கு வந்து எடுக்கிற மாதிரி அன்னைக்கு எடுத்துருக்கோம் தானே ஏன் ஒத்த கடையில அத்தனை கோடி இருக்கு எடுக்கலையே ஒத்த கடை உங்க லிமிட்ல அத்தனை கோடி இருக்கேப்பா ஃபர்ஸ்ட் பைபாஸ் ஓரத்துல 100 கோடி இருக்கு எடுக்கலையே கட் அவுட் ஊன்றதுக்கு அன்னைக்கு மூர்த்தி வந்ததுக்கு கட் அவுட் இங்க இருந்து தலைவரிக்கு உண்டீங்களே யார்ட்ட பர்மிஷன் அண்ணே கட் அவுட் வைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுங்க நான் கேக்குறேன் யார்ட்ட பர்மிஷன் வாங்கணும் நான் கேக்குறேன் போலீஸ் கொடுக்கறதா தெரியும் ஏன் இடம் வழக்கு போட்டாலும் பரவாயில்ல இது ஏன் இடம் என் இடத்துல கொடிக்க ஊன்றேன் வழக்கு போட்டா வழக்கு போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சொந்த இடத்துல தான் வந்து வழக்கு விடுறேன் ஒண்ணும் இல்லை கொடி ஊன்றதுக்கு இந்த மாதிரி சட்ட விரோதமா அவனோட பட்ட இடத்துல கொடிக்கம்பு ஊன்றாங்க அதனால வந்து பல கிராமங்களுக்கு வந்து இடையூறா இருக்கு வழக்கு போட்டு நான் தாராளமா ஏத்துக்கிறேன் வழக்கு சந்திக்க நீங்க வழக்கு போட்டாலும் வழக்கு சந்திக்க நான் தயார் அப்புறம் கண்டிஷன் எழுதி போட்டு வரப்ப பாத்து சொல்லுவீங்க சார் வணக்கம் சார் 13 கிலோமீட்டர் அங்க இருந்து வரீங்க 13 கிலோமீட்டர்ல எதுவுமே இல்லையா எத்தனை கொடிக்கம்பு எடுக்கிறேன்னு சொல்லல என்ன அனைத்து ஜாதி கொடி இருக்கு தேவேந்திர குல கொடி மட்டும் தான் அவங்க கண்ணுக்கு உறுத்துது அப்படிங்களா இப்ப தாசில்தார் தான் பேசினாங்க சார் அவங்க இப்ப பட்ட இடத்துல என்னோட சொந்த இடத்துல ஊன்றனே என்னோட சொந்த இடத்துல ஊன்றதுக்கும் ஊண்டக்கூடாது பர்மிஷன் வாங்கணும் அப்படின்றாங்க அது நீங்க நம்ம சொந்த இடத்துல பண்றதுக்கு ஒரு ஜாடி சண்டை கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் ஒரு சிஎஸ்ஆர் கூட போடாம பெட்டிஷனே என்னாச்சுன்னு தெரியல அதையே நாங்கள் ஆதியை போட்டு தான் கேட்கணும் போல இதே எங்க ஜாதி பல்லேன்னு சொல்லி ஒருத்தன் வந்துட்டான்னு சொன்னா பிடி கவுண்டர் கம்ப்ளைண்ட் போடுறீங்க கொடி ஊன்றனால நான் ரிமாண்ட் ஆனாலும் பரவாயில்ல வழக்கு போடட்டும்